Hi students, 12th standard business maths exercise 9.3 question number 16. பின்வரும் தரவிற்காக சராசரி மற்றும் வீச்சு கட்டுப்பாட்டு வரம்புகளை கண்டுபிடி. Construct X bar and R charts for the following data. இந்த questionல பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு X bar சார்ட்டும் R சார்ட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் சார்ட் அண்ட் ஆர் சார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எக்ஸ் பார் வேல்யூவும் கொடுக்கல, ரேஞ்சோட வேல்யூ கொடுக்கல. அதுக்கு பதிலாக அப்சர்வேஷன்ஸை டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாரை கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் இந்த அப்சர்வேஷன்ஸை யூஸ் பண்ணி ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பாரையும் ரேஞ்சையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவே முடியும். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே, இந்த டேட்டா எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டேபிள் காலமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது ரேஞ்சுக்கு ஒரு காலம் எடுத்துக்கணும். சின்ஸ் எக்ஸ் பாருடைய ஃபார்மில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சமேஷன் எக்ஸ் பை என். இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த அப்சர்வேஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து x1, x2, x3 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பார் கிடச்சிரும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு காலத்துடைய எக்ஸ் பார் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். 32 + 36 + 42. இதை 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 110 டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இந்த இடத்துல 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 3 இந்த வேல்யூஸை ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணணும். 110 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 36.67 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் 28 + 32 + 40 is equal to 100 divided by 3, which is equal to 100 divided by 3 is equal to 33.33. Next 39 + 52 + 28 is equal to 119 divided by 3 is equal to 39.67. Next 50 + 42 + 31 is equal to 123 by 3 is equal to 41. Next 42 + 45 + 34 is equal to 121 divided by 3 is equal to 40.33. Next 50 + 29 + 21 is equal to 100 divided by 3 is equal to 33.33. Next 44 + 52 + 35 is equal to 131 by 3 is equal to 43.67. Next 22 + 35 + 44 is equal to 101 by 3 is equal to 33.67. ஸோ நமக்கு எக்ஸ் பாரோட வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. அடுத்தது ஆரோட வேல்யூ வேணும். அதாவது ஒவ்வொரு காலமுக்கும் நமக்கு ரேஞ்சோட வேல்யூ வேணும். சின்ஸ் நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், ரேஞ்ச் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வேல்யூஸில் லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 42, ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 32. 42 - 32 is equal to 10. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ 40, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 28. ஸோ 40 - 28 is equal to 12. நெக்ஸ்ட் இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ 52, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 28. ஸோ 52 - 28 is equal to 24. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ 50, smallest value 31. So 50 - 31 is equal to 19. Next largest value 45, smallest value 34. So 45 - 34 is equal to 11. Next largest value 50, smallest value 21. So 50 - 21 is equal to 29. Next largest value 52, smallest value 35. So 52 - 35 is equal to 17. Next largest value 44, smallest value 22. 42 - 22 is equal to 22.
இப்போது நமக்கு எக்ஸ் பாரோட வேல்யூஸும் கிடச்சிருச்சு அண்ட் தென் ஆரோட வேல்யூஸும் கிடச்சிருச்சு. இப்போது எக்ஸ் பார் சார்ட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். எப்போவுமே எக்ஸ் பார் சார்ட்டுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது என்னென்ன டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கணும். Therefore, the control limit for X bar chart. இந்த X bar சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுக்காம ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் டைப்பை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிடையாது, ரேஞ்ச் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை விட்டுட்டு செகண்ட் டைப்புக்கான ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Therefore, UCL upper control line is equal to X bar plus A2 R bar. Then CL is equal to X double bar. Sorry, இங்கேயும் X double bar தான் வரும். X double bar plus A2 R bar. CL is equal to X double bar. And then LCL is equal to X double bar minus A2 R bar. இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ் டபுள் பாரோட வேல்யூ வேணும். எக்ஸ் டபுள் பாருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸ் பார் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் n. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ் பாரோட வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நமக்கு சமேஷன் எக்ஸ் பார் வேணும் அப்படின்னா கிடைச்ச இந்த எக்ஸ் பார்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 36.67லேருந்து 33.67 வரைக்கும் இருக்கிற இந்த எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 301.67 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சமேஷன் எக்ஸ் பாரோட வேல்யூ 301.67 டிவைட் பை n. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இங்கே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு இருக்கு. ஸோ 301.67 divided by 8 is equal to 37.71. அடுத்தது இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R bar அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இடத்துல R பாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். R bar அப்படின்னா சமேஷன் R by n. அதாவது கிடைச்ச இந்த ரேஞ்சோடைய எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு சமேஷன் R கிடைச்சிரும். ஸோ 10 plus 12 plus 24 plus 19 plus 11 plus 29 plus 17 plus 22 இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 144 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆர் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 144 டிவைடட் பை n. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 8 பிகாஸ் 8 அப்சர்வேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 144 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸ் டபுள் பாரோட வேல்யூவும் ஆர் பாரோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா A2ஓட வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா. A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா A2 is equal to 0.58, D3 equal to 0, D4 equal to 2.115 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கொஷினில் கொடுத்துருக்க இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ராங் வேல்யூ, விச் மீன்ஸ் n is equal to 3. அதாவது சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸை இந்த இடத்துல தப்பாக கொடுத்துருக்காங்க. புக்லேயே பார்த்தீங்கன்னா n equal to 3, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஒவ்வொரு சாம்பிளையும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ n வேல்யூ 3 இது கரெக்ட். பட் கரஸ்பாண்டிங் n வேல்யூ 3க்கு இங்கே கொடுத்துருக்க A2, D3, D4 இந்த வேல்யூ எல்லாமே இங்கே ராங். ஸோ இதுக்கான கரெக்டான வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் லிமிட் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் கூருடைய அளவு இங்கே n வேல்யூ 3 அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.023 அண்ட் D3ஓட வேல்யூ 0, D4ஓட வேல்யூ 2.574. ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ புக்கில் கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ் எல்லாமே ராங்கான வேல்யூஸ். அதாவது n வேல்யூ 3 கரெக்டு, பட் A2ஓட வேல்யூ, D3 வேல்யூ, D4 வேல்யூ இந்த 3 வேல்யூஸும் அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ A2 இஸ் ஈக்குவல் டு 1.023 and D3 is equal to 0, then D4 is equal to 2.574. இப்போ நமக்கு A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.023 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ண தேவையான இந்த 3 வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்குது. ஜஸ்ட் இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் UCL upper control limit
is equal to x double bar plus a2 r bar is equal to x double bar value பார்த்தீங்கன்னா 37.71 plus a2 ஓட value பார்த்தீங்கன்னா 1.023 into r bar is equal to 18. Now the 37.71 அப்படியே வச்சுக்கிட்டு 1.023 into 18 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18.414 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 37.71ஐயும் 18.414 இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 56.12 அப்படின்னு கிடைக்கும். This is UCL, upper control limit or upper control line. Then அடுத்தது CL. CL உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x double bar. x double barக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் CL. Therefore CL is equal to x double bar is equal to 37.71. So CL ஓட வேல்யூ நமக்கிட்ட இப்போ கிடைச்சிருச்சு. அடுத்தது LCL, lower control line. LCL is equal to x double bar minus a2 r bar is equal to 37.71 minus 1.023 into 18. 37.71 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18.414 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 37.71லேருந்து 18.414 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19.296 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதுதான் LCL உடைய வேல்யூ. இப்போது இந்த UCL, CL, LCL இந்த த்ரீ வேல்யூஸ்க்கும் நம்ம கிராஃபில் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும் அப்படின்றதுனால கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஒய்யோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். தட் இஸ் y is equal to 56.12. இதுவும் பார்த்தீங்கன்னா y is equal to 37.71. இதுலேயும் பார்த்தீங்கன்னா y is equal to 19.296. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதை ஒய்ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கான வேல்யூ 56.12, சென்ட்ரல் லைனுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 37.71, லோவர் கண்ட்ரோல் லைனுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 19.296. ஜஸ்ட் கிராஃபில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இதை நான் ஒய் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த வேல்யூ எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைன்ஸாக வரணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைன்ஸாக வரணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒய்யோட வேல்யூவாக தான் இருக்கணும். அதனால தான் இதை ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் அப்பர் கண்ட்ரோல் லைனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அப்பர் கண்ட்ரோல் லைனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 56.12 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். 56.12. ஸோ நமக்கு 56.12க்கு நேராக ஒரு லைன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். தென் லோவர் கண்ட்ரோல் லைனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 19.29 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை 19.29. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் இப்போது ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது அப்பர் கண்ட்ரோல் லைன் அண்ட் லோவர் கண்ட்ரோல் லைன் ரெண்டையுமே இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சென்டர் லைன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா 37.71 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 37.71க்கு நேராக ஒரு லைன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லைன், சென்ட்ரல் லைன், லோவர் கண்ட்ரோல் லைன் இந்த த்ரீ லைன்ஸையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ் பார்க்கான சார்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம் இல்லையா. ஸோ பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் நம்பர்ஸ் 1 to 8 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கான வேல்யூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ் பார் சார்ட் போடுறதுனால எக்ஸ் பார்க்கு கிடைச்ச ஒவ்வொரு வேல்யூவையும் ஒய் ஆக்சிஸ்க்கான வேல்யூவாக கன்சிடர் பண்ணிவிட்டு ரெண்டையும் நம்ம பாயிண்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,36.67, செகண்ட் பாயிண்ட் 2,33.37, தேர்ட் பாயிண்ட் 3,39.67, ஃபோர்த் பாயிண்ட் 4,41. இந்த மாதிரி 8,
33.67 இது வரைக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கிராஃபில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பிளாட் ஆகும். இப்போது பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க எக்ஸ் பார் சார்ட். ஸோ இந்த எக்ஸ் பார் சார்ட்டில் இந்த டாப்பில் இருக்க இந்த லைன் வந்து யூசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சிஎல் சென்டர் லைன்னு சொல்லுவோம். இதை வந்து எல்சிஎல் லோவர் கண்ட்ரோல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கிராஃபை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட் பண்ணியிருக்க எல்லா பாயிண்ட்டுமே இந்த கண்ட்ரோல் லிமிட் லைனுக்கு இன்பிட்வீன்லேயே வந்திருக்கு. அதாவது இந்த லைனை தாண்டி எந்த ஒரு பாயிண்ட்டும் போகலை. ஸோ இந்த எக்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த லிமிட்ஸ்க்கு உள்ளே இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ் பார் சார்ட் போட்டாச்சு. அடுத்தது ஆர் சார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ரேஞ்சுக்கான சார்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் லிமிட் ஃபார் ஆர் சார்ட். இப்போ ஆர் சார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபார்முலாஸ் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. ஸோ இந்த செகண்ட் டைப்புக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசிஎல் upper control line is equal to D4 into R bar, and then CL is equal to R bar, and then LCL equal to D3 into R bar. இப்போ இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு R பாரோட வேல்யூ, D3 வேல்யூ, D4 வேல்யூ இந்த 3 வேல்யூஸ் இருந்தாவே போதும். சின்ஸ் R பாரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 18 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் பாரோட வேல்யூ 18 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் D3 அண்ட் D4 வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது. D3யோட வேல்யூ 0, D4 வேல்யூ 2.574. ஸோ இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ண தேவையான 3 வேல்யூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். தேர்ஃபோர் UCL is equal to D4 into R bar, which is equal to 2.574 into R bar value 18. ஸோ இந்த 2 வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46.33 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது சிஎலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு 18. தென் எல்சிஎல் இஸ் ஈக்குவல் டு D3 into R bar, which is equal to D3யோட வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல 0 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு R bar வேல்யூ 18. 0 into 18 is again 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போது UCL அப்பர் கண்ட்ரோல் லைன், சென்டர் லைன் அண்ட் LCL லோவர் கண்ட்ரோல் லைன் இந்த 3 வேல்யூஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸை நம்ம கிராஃபில் லைனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லைன் 46.33க்கு நேராக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் தென் லோவர் கண்ட்ரோல் லைன் 0வாக இருந்தால் அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே லோவர் கண்ட்ரோல் லைனை ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் தென் சென்டர் லைன் CL இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ சென்டர் லைன் 18க்கு நேராக ஒரு லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போது ரேஞ்ச் சார்ட் வரைகிறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை இல்லையா. ஸோ கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணி பாயிண்ட்ஸை இந்த இடத்துல பிளாட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆர் சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த டேபிளேஷனில் இருக்க இந்த சாம்பிள் நம்பர்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஆர் சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்த ரேஞ்சை ஒய் ஆக்சிஸோடைய வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,10, 2,12, 3,24 இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ரேஞ்ச் சார்ட்டுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,10, 2,12, 3,24, 4,19, 5,11, 6,29, 7,17, 8,22. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணலாம். ஸோ கிராஃபில் பாயிண்ட்ஸை இந்த மாதிரி பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இதை தான் நம்ம ஆர் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர் சார்ட்டில் இருக்க இந்த டாப் லைனை வந்து UCL அப்படின்னு சொல்லுவோம்.
இதை வந்து சென்டர் லைன்னு சொல்லுவோம். இதை வந்து LCL லோவர் கண்ட்ரோல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கிராஃபை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல் லைனுக்கு இன்பிட்வீன்லேயே வந்துருச்சு. அதாவது இந்த கண்ட்ரோல் லைனை தாண்டி வெளியில் எந்த பாயிண்ட்ஸும் போகலை. ஸோ த ப்ராசஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த எக்ஸ் பார் சார்ட் அண்ட் ஆர் சார்ட் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல் லிமிட் லைன்ஸுக்கு இன் பிட்வீன்லேயே இருக்குது. இந்த லைன்ஸை தாண்டி எந்த ஒரு பாயிண்ட்டும் வெளியில் போகலை. ஸோ த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். Hence, we conclude that the process is in control. That's all.